ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் உயிர் டு உலகம் 25 யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு வெண்டைக்காயை தலையும் வாலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீசஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் காஞ்ச பிறகு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயணும். அது எண்ணெய் இப்படி கை வச்சு பார்த்தா தெரியும். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க காயை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கிட்டு இருக்கணும். அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அந்த வளவெடுத்த தன்மை வெண்டைக்காயில் நேச்சுராகவே இருக்கும். அந்த வளவெடுத்த தன்மை அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். 2 நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக போட வேணாம், முதல்ல கொஞ்சமாக போட்டாலே போட்டேன். முதல்ல நம்ம உப்பு சேர்த்தா அந்த காய் எல்லாத்துக்குமே ஈவனாக உப்பு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வதக்கிட்டு அந்த வளர்ச்சி தன்மை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும். ஒரு பாதிக்கிட்ட வந்துடுச்சு. இன்னும் கலரிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிம்பிளில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்தாலும் ரெடி ஆகிட்டுருக்கோம். இந்த அளவுக்கு பாருங்க, ஒரு 3/4 பாகத்துக்கிட்ட வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. அதோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலரை விட்டுடலாம். எல்லா காய்க்கும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த அளவுக்கு அந்த எல்லா காய்கிட்டையும் போகிற மாதிரி மிளகாத்தூள் நல்லா கிளறி விட்டுட்டு சிம்பிளில் போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கோம். அவ்வளோதான், வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.